வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த கத்திரிக்காய் கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் கத்திரிக்காயை வதக்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். தண்ணி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 5-6 முந்திரி, 1 டீஸ்பூன் வெள்ளையல், மறுபடியும் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்தெடுத்து நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். கத்திரிக்காய் கிட்டத்தட்ட மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது கெட்டியாக இருக்கிறதால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்தரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டு கலந்து விட்டுடலாம். பவுடரை சேர்த்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த கத்திரிக்காய் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.